தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்றது மறக்க முடியுமா என்ற தொகுப்பு. இந்த மறக்க முடியுமா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற அந்த பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பழம்பெரும் நடிகர், நாடக நடிகர், சுய சிந்தனையாளர் என்றெல்லாம் அனைவராலும் போற்றப்பட்ட நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நடிகவேல் எம்.ஆர். ராதா அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் அவருடைய அந்த 2-3 குரல் வளம் ஞாபகம் வரும். வித்தியாசமா பேசக்கூடிய அந்த குரல் வளம் உள்ளவர் தான் எம்.ஆர். ராதா அவர்கள். அவர் ஒரு பெரிய சிந்தனையாளராகவே தன்னை பதிவு செய்து கொண்டவர். அத்தனை சிந்தனையை அவர் மனசை ஒதுக்கிட்டே இருக்கும். பலவிதமான விஷயங்களை எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி அற்புதமா சொல்லுவார். அவர் சொன்னாலும் கண்டிப்பா ஏற்றுக்குவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்லக்கூடிய திறமை படைத்தவர் எம்.ஆர். ராதா அவர்கள். இது 1907ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சென்னையில் ராஜகோபால் நாயுடுக்கு ராஜம்மாளுக்கும் மகனாக 2வது மகனாக பிறந்தவர். இவரு குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சம்சாரம் இருக்காங்க. இவருக்கு நிறைய பசங்க இருக்காங்க. இவருடைய எம்.ஆர். வாசு தான் முதல் பையனா இருந்தாரு. அதுக்கப்புறம் எம்.ஆர். ராதாரவி, அப்புறம் ராதிகா, நிரோஷா, இன்னும் நிறைய பேர் அவருடைய பிள்ளைகள் சினிமாத்தோட நிறைய பேர் இருக்காங்க. இது அவருடைய குடும்ப சூழ்நிலை. இது இல்லாம அவர் ஆரம்பத்தில் பிறந்ததுல இருந்து வீட்டில் அடங்க மாட்டார். எதுக்குமே அவர் மற்றவங்க சொல்றத கேட்க மாட்டார். அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அதனால வீட்டில் சரியா அவரை மதிக்கிறது இல்லை. அதெல்லாம் பட்டம் வீட்டை விட்டு வெளியே வந்தார். வீட்டை விட்டு வெளியே வந்தவர் சினிமா துறையில் எப்படியாவது வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நாடக கம்பெனிகளில் போய் சேரணும் முயற்சி பண்ணார். அந்த நேரத்தில் தான் திராவிட புரட்சி நிகழ்ச்சி நாடக சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக சபா, அதில் போய் சேர்ந்தார். நிறைய நாடகங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு 1937 இவரை ராஜசேகரன் சோனகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தில் இவர் ஹீரோவாக நடித்தார். நடிச்சு அந்த படத்துல இருந்து சினிமா துறைக்கு வர ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் இவர் சந்தனத்தேவன், பம்பாய் மயில் போன்ற படங்கள் எல்லாம் கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, இந்த ரத்த கண்ணீர் நாடகம்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு படம்லாம். இவரை வச்சு மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் எடுத்திருந்தாங்க. இதுக்கிடையில் அவர் அங்கே பிரச்சனைகள் ஆனதுனால அங்கே வெளியேறிட்டாரு. வெளியேறிட்டு ஒரு 12 வருஷங்கள் நாடகத்துறையிலே இருந்து சினிமா பக்கமே வரல. அப்போ அவர் நாடகத்துறையில் இருக்கும்போது ரத்த கண்ணீர்னு ஒரு நாடகத்தை நடத்தினாரு. அப்புறம் தூக்கு மேடை அப்படின்னு ஒரு நாடகம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஜெயகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம். இப்படி நிறைய நாடகங்களை போட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டே இருந்தாரு. அதில் ரத்த கண்ணீரை பார்த்து அதை படமாக்கணும்னு முடிவு பண்ணி இவருக்கே ஹீரோ வச்சு அந்த படம் எடுத்தாங்க. அது பெரிய ஹிட். ரத்த கண்ணீர் படம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எம்.ஆர். ராதா சினிமா துறைக்கு ஒரு முக்கியமான நடிகராக அங்கீகரிக்கப்பட்டு விட்டார். அவர் நடிக்கக்கூடிய படங்கள் அனைத்துமே சிறப்பாக அமைய ஆரம்பிச்சது. அதுலேருந்து அவர் வில்லனாகவும் காமெடி கலந்த வில்லனாகவும் வெறும் காமெடிகளாகவும் நடிச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் எம்.ஆர். ராதா சினிமா துறைக்கு ஒரு முக்கியமான நடிகராக அங்கீகரிக்கப்பட்டு விட்டார். அவர் நடிக்கக்கூடிய படங்கள் அனைத்துமே சிறப்பாக அமைய ஆரம்பிச்சது. அதிலிருந்து அவர் வில்லனாகவும் காமெடி கலந்த வில்லனாகவும் வெறும் காமெடிகளாகவும் நடிச்சுக்கிட்டே இருந்தார். எம்ஜிஆர் படத்துல, சிவாஜி படங்கள், எல்லா படங்களும் நடிக்க ஆரம்பிச்சார். அவர் அத்தனை ஒரு சிறப்பு மிக்க ஒரு நடிகராக தன்னை உருமாற்றிக் கொண்டார். 3 விதமான குரல் வளம் கொண்டவர். வித்தியாசமா பேசுவார். குரலை மாத்தி பேசுவார். அப்படி பேசுறது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த வெள்ளத்தனமா பேசுறது, காமெடியா பேசுறது, அப்படின்றதுல நிறைய இவருடைய நடிப்பை மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ராஜசேகரன் ஏமாந்த சோனகிரின்ற படத்துல ஆரம்பிச்ச வாழ்க்கை ஒரு 150 படங்களுக்கு மேல் நடிச்சிட்டாரு.
அது நிறைய படங்கள் வந்து சமூக படங்கள், வரலாற்று படங்கள், பக்தி படங்கள், இப்படி எல்லா படங்கள்லையும் எம்.ஆர். ராதா அவர்கள் நடித்திருக்கின்றார்கள். அத்தனையிலும் மிக சிறப்பான ஒரு நடிப்பு வந்து அதனால்தான் அவர் வந்து நடிப்புல ஒரு வேல் மாதிரி கூர்மையா இருக்காரு. அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு நடிகவேல் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. இந்த நடிகவேல் எம்.ஆர். ராதா அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட அவர் அற்புதமா வாழ்ந்துட்டு இருந்தார். இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அது என்ன சம்பவம்னா 1967 ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் போய் ஒரு ஷூட் பண்ணிட்டார். துப்பாக்கியால சுட்டுட்டார். அதனால இவர் ஒரு 4 வருஷம் ஜெயிலில் இருந்தார். எம்ஜிஆர் சுட்டதால எம்ஜிஆருக்கு கழுத்து பகுதியில் அந்த துப்பாக்கி கொண்டு பாஞ்சிச்சு. இவர் எதுக்காக போய் சுட்டாரு அப்படின்ற ஒரு வதந்தி அப்ப பரவச்சு. எதுக்காக காமராஜர் சொல்லிதான் சுட்டாருங்கிற மாதிரி ஒரு வதந்தி பரவச்சு. அதுக்கப்புறம் தீகா கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. பெரியாருடைய அரவணைப்புல இருந்து மக்கள் கடவுள் பக்தியை பத்தி எடுக்காம கடவுள் இல்லைங்கிற அந்த கொள்கைகளால் உட்பட்டு சில முரண்பாடான விஷயங்கள்லாம் இறங்க ஆரம்பிச்சார். அப்படி அவருக்கு ஒரு நல்ல பேர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியா அவருடைய மனைவி கல்யாணம் சிலோன்ல போய் செட்டில் ஆயிட்டார். அங்க போய் இருக்கும்போது அங்கதான் ராதிகா பிறந்தது. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து என்ன பண்ணிட்டாரு, சென்னைக்கு திரும்பி வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்து திருச்சிராப்பள்ளியில தங்கிட்டு அங்க நாடகங்கள்ல சில நாடகங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் தான் அவர் வந்து 1979 வருடம் நான் 72 வயசுல திருச்சிராப்பள்ளியில் தான் அவர் வந்து காலமானார். எம்.ஆர். ராதா அவர்கள் நடித்த படங்கள் அனைத்துமே இன்று வரை போற்றக்கூடிய கதாபாத்திரங்களாகவே இருக்கும். அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருப்பாரு. எம்ஜிஆருடைய படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்கிறாரு. சிவாஜி கணேசன் படங்களையும் நிறைய நடிச்சிருக்கிறாரு. இவர் நடித்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் அனைவராலும் பாராட்டக்கூடியதாகவே அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர், சிறந்த குரல் வளம் உள்ளவர், சமூக சிந்தனையாளர், அதாவது மூடப்பழக்க வழக்கங்களுக்கு எதிர்வானவர். எல்லாரும் சுயமா சிந்திக்கணும், அற்புதமா பேசணும், எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல மிக சிறப்பான சொற்பொழிவுகளை சொல்லக்கூடியவர், அற்புதமாக பேசக்கூடியவர். சினிமாவெல்லாம் வித்தியாசமான இந்த ரத்த கண்ணீர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் பண்ணியிருப்பாரு. உழைப்பாளர்கள் தினம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அங்க போறவர் கையில சிகரெட் பாக்கெட்டும் தீப்பெட்டி வச்சுக்கிட்டு தான் மேடையில் ஏறி நிற்பாரு. அதுப்போ அது வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு. ஒரு தலைவனா வரக்கூடிய இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இயல்பான மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுவார். அப்போ ஒவ்வொரு படங்களையும் அவருடைய கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கும். நல்லா நடிச்சிருப்பார். எல்லா படங்களும் நல்லா நடிச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர் தான் எம்.ஆர். ராதா. இன்றைய தகுப்பில் எம்.ஆர். ராதா அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இனிவரும் பகுதிகளில் மறக்க முடியாத இன்னும் பல திரைப்பட சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.